ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட்கட் கீஸ்லாம் ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது விண்டோஸ் கீ WIN அதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதாவது உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸோட சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சில விண்டோஸ் வின்னுன்னு சொல்லி விண்டோஸ் சொல்லிலாம் எழுதியிருக்காது. உங்களுக்கு அந்த சிம்பிள் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும். அதுதான் விண்டோஸ் கீ. ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக விண்டோஸ் கீயை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் மெனு ஓப்பன் ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் பெயிண்ட்டு, அதாவது கேல்குலேட்டர், ஏதாவது கேம்ஸ் போகணும்னு சொன்னீங்கன்னா உங்கள் மிஸ் சொல்லியிருப்பாங்க கிளிக் ஸ்டார்ட் மெனு இல்லை ஸ்டார்ட் பட்டன் சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்ட் பட்டன் தான் இங்கே விண்டோஸ் கீ. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் Win+D, அதாவது விண்டோஸ் ப்ளஸ் டி ஷோ டெஸ்க்டாப். நீங்கள் நிறைய ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப் பேஜுக்கு போகணும் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் டி கொடுத்தாலே போதும், டேரெக்டாக டெஸ்க்டாப்புக்கு போயிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் ப்ளஸ் இ ஃபார் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய ஃபோல்டர்ஸ், நிறைய ஐக்கான் கஜ கஜ கஜன்னு வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அப்போம்போது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்பீங்க. உங்கள் கண்ணுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் இ கொடுத்தா போதும், டேரெக்டாக உங்கள் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் ப்ளஸ் லாக் யுவர் கம்ப்யூட்டர் ஆர் அ லேப்டாப். இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா, சடனாக நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ்க்கு உங்கள் வீட்டில் ஏதாவது கிட்ஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் போனாலே போதும். அப்போ அந்த நேரத்தில் விண்டோஸ் ப்ளஸ் எல் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்ப்யூட்டர் லாக் ஆகிடும். நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணால் தான் அது ஆன் ஆகும். ஓகேங்களா? விண்டோஸ் ப்ளஸ் எல் ஃபார் லாக். தென் நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ரன் டயலாக். உங்களுக்கு ஸ்க்ரீனில் கார்னரில் ஒரு ரன் டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேங்களா? அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் Win+R. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் செட்டிங்ஸ். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இல்லை என்ன சொல்லுவாங்க, செட்டிங்ஸில் போய் பாருங்கள், ஏதாவது சேஞ்ச் பண்ணால் செட்டிங்ஸ் போங்க அப்படின்னு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸே தொலாவிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வந்து செட்டிங்ஸோட ஐக்கான் இருக்கும், அதை போய் பார்த்துட்ருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் ப்ளஸ் ஐ கொடுத்தா போதும், செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் Win+A ஆக்ஷன் சென்டர் ஆர் குவிக் செட்டிங். உங்களுக்கு சின்ன சின்ன பேசிக் செட்டிங் வர்றது தான் பார்த்தீங்கன்னா Win+A. தென் நெக்ஸ்ட் ஒன் Win+S ஃபார் சர்ச் பார், ஆஸ் இட் இஸ் எஸ் ஃபார் சர்ச். உங்களுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும். விண்டோஸ் ப்ளஸ் எஸ் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு சர்ச் பார் வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன் Win+X குவிக் லிங்க் மெனு. உங்களோட டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாமே ஒரு சடன் ஷார்ட்கட் கீஸ் நிறைய உங்களுக்கு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் போய் தான் போகணும் அவசியம் இல்லை. Win+X கொடுத்தா குவிக் லிங்க் மெனு. எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த வீடியோவில் இருக்க ஷார்ட்கட் கீஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் ப்ளஸ் எம். உங்களோட ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிக்கலாம். தென் Win+Shift+M. அந்த மினிமைஸ் ஆன ஸ்க்ரீனை பழையபடி மாற்றுறதுக்கு, அதாவது ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் Win+Home மினிமைஸ் ஆல் விண்டோ எக்ஸப்ட் த கரண்ட் விண்டோ. அதாவது கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற விண்டோவை தவிர்த்து எல்லா பேக்ரவுண்டில் இருக்கிற டேபும் உங்களுக்கு மினிமைஸ் ஆகிடும். நிறைய ஸ்க்ரீனிங் ஓப்பன் பண்ணி கசதுன்னு வச்சுருப்பீங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அதுபோல் கேம்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, வேர்டு, எக்ஸல் நிறைய கீழே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுறது தான் Win+Home. தென் நெக்ஸ்ட் ஒன் Win+Up Arrow. அதாவது நம்ம மினிமைஸ் பண்ண கண்டென்ட்டை பெருசு பண்ணுறதுக்கு மேக்ஸிமைஸ். நீங்கள் மேக்ஸிமைஸ் பட்டன் தான் கிளிக் பண்ண அவசியம் இல்லை. விண்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப் ஆரோ கிளிக் பண்ணாலே போதும், மேக்ஸிமைஸ் ஆயிரும். தென் டவுன் கொடுத்தீங்கன்னா மினிமைஸ் ஆயிரும். ஆல்ரெடி மினிமைஸ்க்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் எம் ஷார்ட்கட் கீ, அதை போக விண்டோஸ் ப்ளஸ் டவுன் ஆரோ கிளிக் பண்ணாலும் போதும், உங்களுக்கு மினிமைஸ் ஆயிரும். தென் Win+Tab ஓப்பன் அட் டாஸ்க் வியூ. என்னென்ன டாஸ்க்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அதை பார்க்குறதுக்கு Win+Tab. தென் Win+P ஃபார் ப்ராஜெக்ட். அதாவது
ஆல்ரெடி எக்ஸ்டர்னலாக இன்னொரு கம்ப்யூட்டர் ஆர் இன்னொரு ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க, கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க, ஆர் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஸ்க்ரீன் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் Win+P கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீன் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் விண்டோஸ் ப்ளஸ் கீ, அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஜூம் இன் ஆகும். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு பெருசாகும், என்லார்ஜ் ஆகும். தென் Win+- கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும், அதாவது நீங்கள் ஜூம் பெருசு பண்ணதை உங்களுக்கு சின்னதாகிடும். ஓகேங்களா. தென் Win+ரைட் ஆரோ ஆர் லெஃப்ட் ஆரோ, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் சிஸ்டமில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்ருக்கீங்க, அதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போடணும் அப்படின்னா ரைட் கீ பண்ணிங்கன்னா உங்களோட கண்டென்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துடும். இப்போ அடிஷ்னல் பேரலாக நீங்கள் வேறு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். அப்போ நீங்கள் பேரலாக ரெண்டுமே வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோன்னா விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி என்னென்ன ஷார்ட்கட்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.